இந்த பூனைக்கும் நாய்க்கும் ஒரு வித்தியாசம் இருக்குது. நாய் வந்து நம்மளை பார்த்து பயங்கரமாக வாலாட்டிட்டு ரொம்ப சந்தோஷம் கொடுக்கும். பூனை வந்து அப்படியே இப்படி நம்மகிட்ட ஒராய்ஞ்சு போகும். அப்படியே ஒரு மாதிரி செல்லம் பண்ணும். அப்படியே நம்ம ஸ்கின்னை அப்படியே ஸ்மூத்தாக பண்ணிகிட்டே போகும். இந்த பூனைக்கும் நாய்க்கும் ஒரு பெரிய வித்தியாசம் இருக்குது. என்னென்னு பார்த்தீங்கன்னா, பூனை வந்து ரொம்ப ஹைட்லேருந்து நல்லா அழகாக குதிக்கும். ஆனால் நாயினால் ஏறி குதிக்க முடியாது. அப்போது இந்த பூனையை கவனிச்சிங்கன்னா உங்களுக்கு புரியும். அது என்ன பண்ணால் எவ்வளோ ஹைட்லேருந்து வேணாலும் அப்படியே ஸ்மூத்தாக இறங்கி குதிச்சு போயிட்டே இருக்கும். நமக்கு தோணும், அது எப்படிடா இவ்வளோ நல்லா ஸ்மூத்தாக குதிக்குது, அது கால் எதுவும் அடிபடாதா அப்படின்னு பார்த்தா அது ஒரு டாக்டிக்ஸ் வச்சுருக்கு. என்ன டாக்டிக்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அது என்ன பண்ணால் எவ்வளோ ஹைட்டில் வந்து குதிக்கும்போது ஃபஸ்ட்டு வந்து என்ன பண்ணால் ஹைட்டை வந்து மெஷர் பண்ணிக்குமா. ஓகே, இவ்வளோ தூரத்துலேருந்து நம்ம இப்படி குதிக்க போகிறோம்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு வந்து ஹைட்டை மெஷர் பண்ணிவிட்டு அடுத்தது என்ன பண்ணுமா, அதோட நெகை வந்து அந்த குதிக்கும் போது நெகெல்லாம் அடிபட்டுரும் இல்லையா, அந்த நெகையில் அப்படி நீட்டிகிட்டு இருக்கும்ல, அந்த நெகத்தை அது என்ன பண்ணுமா அப்படியே உள்ளே இழுத்துக்குமா. உள்ளே இழுத்துக்கிட்டு அப்புறம் வந்து என்ன பண்ணுமா, பாடி வந்து ரொம்ப லைட்டாக வச்சுக்கிட்டு தான் அது வந்து அப்படியே குதிக்குமா. அதனால தான் அது எப்படி குதிக்கும் போது ஒரு எஃபர்ட்லெஸ்ஸாக குதிக்கும். எவ்வளோ ஹைட்லேருந்து குதிச்சாலும் அது பார்த்திங்கன்னா ஸ்மூத் லேண்டிங்கில் இருக்கும். அப்படியே சந்தோஷமாக போயிட்டே இருக்கும். நமக்கு இருந்தாலும் நம்ம மைண்டில் தோணும், எப்படா அந்த பூனை மட்டும் இவ்வளோ சந்தோஷமாக குதிக்குதே அப்படின்னு பார்த்தா இதுதான் விஷயம். ஒன்று வந்து ஹைட்டை வந்து மெஷர் பண்ணிக்குது, அடுத்தது வந்து அதோட நெகத்தெல்லாம் உள்ளே இழுத்துக்குது, மூணாவது வந்து பாடியை லைட் பண்ணுது. ஸோ நம்ம என்ன பண்ணலான்னா, இதை வந்து ஒரு எக்ஸாம்பிளாக எடுத்து நம்ம லைஃபுக்கு இது எப்படி ஒத்து வரும்னு பார்ப்போம். நம்ம வந்து ஒரு கனவு வச்சுருப்போம், ஒரு இலக்கு வச்சுருப்போம், ஒரு கோல் வச்சுருப்போம். அந்த கோலை அடையணும் அப்படின்னா இதை வந்து அதவே வந்து 3ஆக பிரிச்சுக்கணும். எப்படி இந்த பூனைக்கிட்டேருந்து கற்றுக்கணும். 3ஆக பிரிச்சுக்கிட்டு எப்படின்னா, நம்ம இலக்கை அடையிறது எவ்வளோ தூரம்னு சொல்லிட்டு மெஷர் பண்ணிவிட்டு அதை வந்து நம்ம என்ன பண்ணால் 3 4 5 பாட்டாக வந்து நம்ம பிரிச்சுக்கிட்டு பாட்டாக அச்சீவ் பண்ணி அப்புறம் வந்து அந்த கோலை அச்சீவ் பண்ணோம். ஸோ ஃபஸ்ட் வந்து அந்த கோலோட டிஸ்டன்ஸை நம்ம வந்து மெஷர் பண்ணிக்கிறோம். அடுத்தது வந்து பூனை வந்து என்ன பண்ணுது, குதிக்கிறதுக்கு முன்னாடி அதோட நெகத்தெல்லாம் அப்படி உள்வாங்கிக்கிறதுலையே அதே மாதிரி நம்ம என்ன பண்ணணும்னா, நமக்கு இந்த கோலை அச்சீவ் பண்ணுறதுக்கு என்னென்ன பிரச்சனை வரும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பிரச்சனைக்கு வந்து நம்ம ப்ரிப்பேர் ஆகிக்கணும். ஓகே, ஸோ நம்ம போகும்போது இதெல்லாம் தடையாக இருக்க போகுது, இதெல்லாம் நமக்கு வந்து பிரச்சனையாக இருக்க போகுதுன்னு சொல்லிட்டு அது எப்படி அந்த பிரச்சனை வராமல் இருக்கிறதுக்குன்னு சொல்லிட்டு அதை பூரா அனலைஸ் பண்ணி அதுக்கு ஸ்டடி பண்ணி அதுக்கு வேணுங்கிற ஸ்கில்ஸை டெவலப் பண்ணிக்கிட்டு அதுக்கு என்ன பண்ணணுமோ அதுக்கு வந்து நம்ம தயாராகிக்கணும். அப்போது பிரச்சனைகள்லாம் பூனை வந்து நெகத்தை உள்வாங்கிற மாதிரி நம்மளும் பிரச்சனைகள்லாம் அப்படியே பிரச்சனையெல்லாம் உள்வாங்கிக்கிட்டு மூணாவது அது என்ன பண்ணுதுன்னா பாடியை லைட் பண்ணுது. அப்போ நம்மளும் நம்ம எண்ணங்களையும் நம்ம உடம்பையும் லைட்டாக பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா நம்ம வந்து இலக்கு அடையிறது வந்து அப்படியே ஸ்மூத்தாகவே போயிடலாம். நமக்கு ஒரு ஸ்மூத் லேண்டிங் இருக்கும். இப்போ இந்த இலக்கை வந்து நம்ம வந்து அடையிறதுக்கு நம்ம வந்து ரொம்ப லைட்டாக பண்ணிக்கலன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ வந்து பூனை குதிக்கும் போது அதோட பாடியை லைட்டாக வச்சுக்கல அப்படின்னா அது என்ன ஆகும், கீழே விழுவும், தடார்னு விழுவும், அப்புறம் அடிப்படும். ஓகேயா, ஸோ நம்ம வந்து அதே மாதிரி நம்ம வந்து ரொம்ப லைட்டாக நம்மளை வச்சுக்கிட்டு ஸ்மூத் லேண்டிங்காக போனால் நம்மளோட இலக்கம் ஸ்மூத்தாக இருக்கும். ஓகேயா, ட்ரை பண்ணி பாருங்கள்.